யேசுவா உண்மைக்காக சாட்சி கொடுக்க பிறந்தார், அனுப்பப்பட்டார். பிலாத்துக்கு முன்பாக நீக்க நேரத்தில் அதை அவர் சொன்னார். Came to witness to the truth. உண்மை உள்ளவன் எவனும் என் குரலுக்கு செவி கொடுக்கிறான் அல்லது கேட்கிறான், கீழ்ப்படுகிறான். யேசுவா பேசினது எல்லாமே உண்மை. டாடி அவருக்கு என்ன பேச வேண்டும், எந்த வேளையில எப்படி பேச வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லியிருந்தார். இவைகள் மிக முக்கியம். நாம் அவரோடு ஐக்கியப்படுவதற்கு, டாடியோடு ஐக்கியப்பட யேசுவா கொண்டு வந்த வார்த்தைகள் எல்லாமே அவருடைய தேவனும் டாடியும், எங்கள் தேவனும் டாடியுமாய் இருக்கிற ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவருடையது. இதுவரையிலும் நாங்கள் பல காரியங்களை குறித்து தேவனுடைய வார்த்தை, அவரது புத்தகம் பைபிள், அதில் இருந்து நாங்கள் ஆராய்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். எதிலும் நான் சொல்ல காரியங்கள் எழுதப்பட்ட வார்த்தையிலே இல்லையானால் அதை எவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. தீர்க்கதரிசிகள் மூலமாக பல வழிகளிலே பேசிய தேவன் பங்கு பங்காக இந்த கடைசி நாட்களில், கடைசி நாள் தொடங்கியது 2000 வருஷங்களுக்கு முதல் தம்முடைய மகனில் பேசியிருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் யேசுவா பேசின வார்த்தைகள் ஃபைனல். அதை மாற்றவோ மறுவோ தள்ளி வைக்கவோ யாராலும் கூடாது. That is the final. So அவர் பேசிய அநேக வார்த்தைகள் அறிவுந்த தேவனாலே கொடுக்கப்பட்டது எல்லாமே சில சில இடங்களிலே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். I tell you the truth. இன்னும் சில இடங்களிலே நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியெல்லாம் அவர் பேசிய அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. என்னுடைய அபிப்பிராயத்தை பொறுத்தவரையிலே இன்னமும் நான் அதுக்கு சரியான ஒரு வெளிச்சம் கிடைக்கவில்லை. நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏன் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லது உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சில சில இடங்களிலே ஏன்படியாக சொன்னார். என்ன அபிப்பிராயம் எல்லாம் முக்கியம். ஆனால் இது மிக 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 முக்கியமாக இருக்கிறது.
அவ்வளவுதான் இப்போது தெரியும். நாங்கள் உதாரணமாக நீங்கள் வாசித்துக் கொண்டு போகிறீர்கள் வைங்க, எல்லாமே முக்கியம். ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் என்றால், I mean, we have to slow down, stop the vehicle. உனக்கு விளங்கும்படியா சொல்கிறேன். உன் வாகனத்தை பாட்டி அதை கவனமாய் வாசித்து இதில் என்ன கூறப்படுகிறது, ஏன் இப்படியாக சொன்னார் என்பது கவனிக்கிறது புத்திசாலியும் தனமான காரியம். But people just read and, சும்மா ஏதோ ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் வாசிக்க வேணும் என்று போட்டு அப்படி வாசிக்க. நான் இப்பொழுது கற்றுக் கொடுத்த இவ்வளவு நாட்களும் இந்த வார்த்தைகள் உண்மையை விரும்புகிறவர்களுக்கு, அவர்களுக்கு தான் அது பிரயோஜனப்படும். பூச்சிக்கொட்டை நாட்டினால் வளராது. பூச்சியான விதை, அங்கே உயிர் இல்லை. முகத்தில் ரெண்டு பக்கமும் இருக்கிற காது இதாலே மட்டும் கேட்டு மண்டபத்தில் இருந்து போவார்கள். சிறுவர்கள், வாலிபர்கள், தாய் தகப்பன்மார், திருமணமானவர்கள், ஆகாதவர்கள். அவர்கள் முகத்துக்கு முன்பாக முக்காடு தொங்குகிறது. அது இன்னும் எடுபடவில்லை. இருதயம் திறக்கப்படவில்லை. ஆடுகளுக்கு வாசல் நானே என்று அதற்கூட பிரவேசிக்கவில்லை. சகையு மாற்றமடைந்த மாதிரி அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. வெளியரங்கமாக புறஜாதிகள் வைத்த பெயர் கிரைசவன், கிரைசவள், அதை வைத்துக் கொண்டு ஜீவிக்கிறார்கள். I mean, that is not accepted by Elohim. தேவனாலே அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முடிவிலே இயேசுவ சொல்ல போறது நமக்கு தெரியும். I don't know you. நீங்கள் யார் என்பதை அறியேன். இது புத்தியுள்ள கன்னிகள், புத்தியற்ற கன்னிகள். மத்திய 25 கூறப்பட்ட அந்த ஊமை, புத்தி உள்ளவர்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் கொண்டு போனார்கள். முடிந்தாலும் இடையிலே என்று போட்டு, புத்தியற்றவர்கள் அதை சிந்திக்காது. The second thought they never had. அவர்கள் சும்மா சரி எப்படியோ கொஞ்சம் எண்ணெயை போட்டுட்டு போவோம். அதான் யேசுவ சொன்னார், முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே விடுதலை அடைவான். மத்தியாவு 24:13. நேற்றைய தினத்திலே நாங்கள் ஆராயும் நேரம் ஒரு இடத்துக்கு வந்தோம். யோவான் ஜான் 12:24. Are you going to use the word again? Truly, truly, I say unto you. கிரேக்கர்கள் திட்டமிடுகிறார்கள் அவரை கொலை செய்வதற்கு. யாரையோ அனுப்பி இருந்தார்கள். அங்கு அவன் வந்து, இயேசுவை காண விரும்புகிறோம் ஐயா என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப் வந்து உடனே அன்றியாட்டு போய் சொல்லி, அன்றியாவும் பிலிப்பும் அதை இயேசுவாவுக்கு அறிவித்தார்கள். இயேசுவா சொன்னார் அவர்களை நோக்கி, மணமகன் மைமைப்படும்படியாக வேலை வந்தது.
இப்ப அவருடைய ஆசீர்வாதம் உள்ள கனி கொடுக்கும் வாழ்க்கை சரீர பிரகாரமான மரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் நிறைவேற்ற அதை குறித்து சொல்லும் போது ஸ்டார்ட் பண்றார். உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கோதுமை விதை என்று போட்டிருக்குது. எல்லாரும் நாங்கள் வழக்கமான எங்கள் வாழ்க்கையிலே கோதுமை மா என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் அதுவும் அணையும் பிள்ளைகளுக்கு. ஆனால் ஒரு பப்பாசி பழத்தை எடுத்தால் பாப்பா அதனுடைய விதைகள் நமக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும். தகப்பன்மார் அதை வெட்டி சாப்பிட கொடுக்கிறதுக்கு முதல் அந்த விதை எல்லாத்தையும் எடுத்து வெளியிலே போடுறதை கண்டிருக்கிறார்கள். சோ அதற்காக நான் அப்படி ஐந்தாம் வாசிக்க போறேன். அதனுடைய பிரின்சிபல் அடிப்படை உண்மைதான் எங்களுக்கு தேவை. விதை பப்பாசி விதையோ அல்லது மாம்பழத்தின் விதையோ அல்லது எந்த விதையோ, he is going to connect. இந்த விதை முளைத்து வளர்ந்து கனி கொடுக்கிறதையும் ஒரு மனிதன் கற்பத்திலே உருவாகி இந்த probation பீரியட் ஆகிய இந்த தற்காலிகமான வாழ்க்கையிலே அவன் எப்படி சும்மா பிறந்து ஜீவித்து தனக்காக ஜீவித்து மிருகங்களைப் போல மிருகங்களுக்கு தெரியாது அவைகளின் நோக்கம். தேவன் அதை டிசைன் பண்ணினார். அதே போல அவர்கள் சாகிறார்கள் மிருகங்களைப் போல மனுஷர்கள். That's the tragedy of life. The tragedy of life is not death, because everybody dies. வாழ்க்கையின் பாரு தூரமான சம்பவம் மரணம் அல்ல. பிறந்த யாவரும் மரிக்கிறார்கள். வாழ்க்கையின் பாரதூரமான காரியம் ஒரு மனிதன் அல்லது மனுஷ பிறந்து தான் ஏன் இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டான் என்பத அந்த ரகசியத்தை அறியாது இந்த பூமியை விட்டு மரித்து போவதுதான் மிகவும் பரிதாபம், பாரதூரமான இஸ் a tragedy. நடக்கக்கூடாத ஒரு காரியம். பப்பாசி மணியானது விதையானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும். ஸ்டார்ட் பண்றபடி மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பப்பாசி பழத்தின் அந்த விதை நிலத்திலே விழுந்து அந்த ஒரு விதையை அந்த கையிலே வைத்திருக்கிறார்கள் விதைக்கிறதுக்கு முதல். அது சாகாவிட்டால் அந்த மண்ணுக்குள்ளாக அந்த விதை தனித்திருக்கும். அந்த விதையை ஒரு மேசையில வைக்கலாம், ஒரு மியூசியத்தில் வைக்கலாம், அந்த விதை ஒரு ஷோகேஸ்ல வைக்கலாம். அந்த விதையை உண்டு பண்ணின அதி உயர்ந்த தேவனின் திட்டம் நிறைவேறாது. கடையில் இருக்கும் இந்த விதைகளின் பல மரக்கறி வகைகளின் விதைகளை அதை பேக்கெட் பண்ணி போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த கவுண்டர்ல அல்லது அது தொங்கும் இடத்திலே பேக்கெட்ல அதுகள் ஒன்றுமே தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இதே மாதிரி இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே கூட்டம் கூட்டமாக அடுக்கப்பட்டிருக்கிறார்கள்.
May the Lord bless the sisters who have thought about this. How many people? எத்தனை பேர் இந்த பாக்கெட்ஸ்ல இருக்கும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய உயிர் உள்ள விதைகளாக இருந்தாலும் நிலத்திலே அது விதைக்கப்படாதபடியால் இந்த இடத்திலே இருந்து எப்படியாக அது வளர முடியாது, அதன் வல்லமை புறப்படாது. And they finish their lives. They finish it. The showcase இருக்கும் இந்த டால்ஸ் மாதிரி. வெளியில இருக்கிறவர்கள் சும்மா பார்த்து போவார்களா? You Christian? Oh yeah. I knew. தேவன் தம்முடைய திட்டத்தை ஆரம்ப புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே தெரிவித்த அந்த மரம், அந்த கனியை, அதற்குரிய அந்த விதையை கொண்டுள்ளதாய் உண்டாக்கப்படலாம். And it was so. What a miracle. ஒவ்வொரு கனியின் அந்த விதையை நாங்கள் நாட்டுகிறோமோ அந்த மரம் மட்டும்தான் வருகிறது, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே சரியா இருக்கிற நேரம் நாங்கள் அதனுடைய மகிழ்ச்சியை நினைத்து பார்க்கிறதில்லை. தமிழ்ல சொல்லுவார்கள், நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும். ஒரு மரத்தை நிழல்ல நாங்கள் அதுக்கு கீழே இருக்கிறது எப்படியான மகத்துவம் என்று தெரிகிறதில்லை. அதை வெட்டி விடுங்க, that's it. இன்னும் சொல்லுவார்கள், தகப்பன் இல்லாட்டி தெரியும் தகப்பனுடைய அருமை, உப்பு இல்லாட்டி தெரியும் உப்பின் அருமை. அதே மாதிரி ஒருவருக்கும் தேவனுடைய அற்புதம் எல்லா இடத்திலும் காண்கிறது. கடல்லையோ, தரையிலேயோ, வானத்திலேயோ, மரங்களிலேயோ, காடலையோ, எங்கேயோ உணர்வு இல்லை. உள்ளான கண்கள் திறக்கப்படாதபடியினாலே they cannot see the hand of God. The Bible says தேவனுடைய கருத்தை காண முடியும். அவர் சிருஷ்டித்த காரியங்கள் எல்லாமே அவருடைய வல்லமையையும் அவருடைய ஞானத்தை மகிமையையும் காண்பிக்கிறது. சாக்கு போக்கு செல்ல யாருக்கும் இடமில்லை. சிருஷ்டிக்கப்பட்டவைகளாலே அவை வெளிப்படுத்தப்படுகிறது. அவருக்கு எது விருப்பம், எப்படிப்பட்ட கலர்ஸ், நிறங்கள், என்ன மாதிரியான காம்பினேஷன், எந்த கலர் எந்த பக்கத்திலே போட வேண்டும், எப்படிப்பட்டதான பறவைகள், எப்படிப்பட்டதான வித்தியாசமான முகங்கள், கண்கள், சொண்டுகள்,
எல்லாமே அவருடைய திட்டம். இது எழும்பி மனுஷனை போல நடக்கும். பெங்குவின் என்று சொல்வார்கள். I don't know the Tamil word. நிலத்தில் வெள்ளையா இருக்கிறது முழு ஐஸ் கட்டி. அதுகள் அதில் ஜீவிக்கலாம். தாங்களாகவே கூடுகளை கட்டும் பறவைகள். இவைகளை சாதாரண மனுஷர்கள் யோசிக்க முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. உள்ளான கண்கள் திறக்கப்பட்டாலுடைய தேவனுடைய கரத்தை காண முடியாது. எப்படியாய அந்த பறவைகளோ மீன்களோ மிருகங்களோ அவைகளுக்கு ஞானம் கொடுத்து தாங்கள் பெற்றெடுத்த அந்த சிறிய தங்கள் குழந்தைகளை பறவையோ மிருகமோ அதை கண்காணித்து பார்க்க அவைகள் வளரும்படிக்கு சாப்பாடு கொடுக்க தேவன் அந்த ஞானத்தை கொடுத்தார். Do you see the heart of the Father? வேத வாக்கியங்கள் அறியாதவர்கள் இவைகள் மூலமாக அறிந்து கொள்ள சர்வ வல்லமை உள்ள ஒரே மெய்யான தேவன் வான மண்டலங்களிலே அவர் வீற்றிருக்கிறார். ஒன் எலோஹிம். மரங்கள் வித்தியாசமான மரங்கள் வித்தியாசமான கனிகளை கொடுக்கிறது. அவைகளுக்குள்ளே விதைகளை அவர் உருவாக்குகிறார். காயாயிருந்து வரும் பொழுதே கற்பத்திலே இருந்து வளரும் அந்த பிள்ளைக்கு ஒரு நேரம் அந்த உள்ளே எலும்புகள் வர ஆரம்பிக்கிறது. உள்ளே இது எப்படி என்று எனக்கு தெரியாது என்று சாலமன் சொன்னான். I don't know, neither we know. It's a miracle. அது அற்புதம். தாயினிடமிருந்து கற்பத்திலே அந்த ரத்தம் அங்கே போய்கொண்டிருக்கிறது. இந்த விதை அநேக இடத்திலே ஊமையாக கூறப்பட்டு மார்க்கு புத்தகம் 4 அதிகாரம் 26 மார்க்கு 4:26 பின்னும் அவர் அதாவது யேசுவா அவர்களை நோக்கி சீஷர்கள் தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி நேற்றைய தினத்திலே பார்த்தோம் இல்லையா? அப்படியா இந்த மூளை அங்கே இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாக விதை முளைத்து அந்த பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது.
அவன் தூங்குகிறான். விதை மண்ணுக்கு கீழே முளைத்து தன்னுடைய வேலையை செய்கிறது. ஏன் இப்படியாய் நடக்கிறது? தேவன் அப்படியாய் உண்டாக்கினார். அவன் நாட்டி போட்டு ஒரு நாள் 2 நாளைக்கு பிறகு அவன் வந்து பார்க்கிற நேரம் சந்தோஷம் அடைகிறான். முளை வந்தது. அது அற்புதம். அதை எது கூப்பிடுகிறார்? The kingdom. Every day we can see the operation of the kingdom. ராஜ்யத்தின் செயலை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் அதுக்கு கண்கள் வேணும், உள்ளான கண்கள். எல்லாருக்கும் தெரிந்த தென்னைமரம், அந்த தேங்காய் எப்படி மண்ணிலே புதைக்கப்பட்டு அது வளர்ந்து அதுக்கு பிறகு என்ன உச்சகட்ட உயரத்துக்கு போகுது என்பதை பாருங்கள். அங்க போய் அது கனியை கொடுக்கிறது. நிலத்தில இருந்து தண்ணீர் அந்த உச்சகட்டத்துக்கு போக வேண்டியதா இருக்கிறது. ஒரு பம்பும் இல்லை. சில மரங்கள் 50 அடி 60 அடி. அற்புதம். நாங்கள் பார்க்கிறது தேங்காய் முடிஞ்சு ஆய வேணும், அவ்வளவுதான். God puts it there. Everything is a miracle. You can see only if you have eyes. உனக்கு கண்கள் இருந்தால் மட்டும் நீ பார்க்கலாம். அவருடைய அற்புதத்தை ருசிக்கலாம். அவருக்கு நன்றியா இருக்கலாம். How great are your works. So இங்கே இந்த விதி ஒப்பிட்டு அவன் ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, இது கொப்பா இருக்கு தெரியுமா, தன் வாழ்க்கையை வெறுத்து நிலமாகிய வருது வார்த்தைக்குள்ளாக தன்னை புதைக்க வேண்டும். வார்த்தையினால் மூழ்கப்பட வேண்டும். வார்த்தைக்குள்ளாக மறையப்பட வேண்டும். கனி கொடுக்கிறவன் தண்ணீர்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறான். தண்ணீர் அவன் வார்த்தை கொப்பாய் இருக்கிறது. இந்த தற்காலிக வாழ்க்கை விதைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. வார்த்தைக்குள்ளாய் புதைந்திருப்பது உன் வாழ்க்கையை அவருக்குள்ளாக மறைத்து வைக்க வேண்டும். கொலோசியர் 3:3. நீங்கள் மறித்தீர்கள் இந்த வாழ்க்கைக்கு. உங்களது வாழ்க்கை இப்பொழுது மெஷியாவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதுதான் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாக தேவன் இந்த வார்த்தையினூடாக பேசுகிறார். இந்த வாழ்க்கைக்கு மறித்து அவருக்குள்ளாக புதைந்து அந்த வார்த்தையிலே அப்படி இருக்கும் பொழுது நாம் கற்பத்திலே உருவாக்கப்பட்ட நோக்கம் நிறைவேற கனி கொடுக்கும் வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். பிள்ளைகள்
கனியும் இல்லாத பாப்பாசி மரம், ஒரு கனியும் இல்லாத ஒரு தோட மரம், ஒரு கனியும் இல்லாத ஒரு தென்னை மரம், இது யாருக்கு தேவை? அவன் இரவிலே தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் அந்த நிலம் அதை கொண்டு வருகிறது. அது சரியான இடத்தில் விதைக்கப்பட்டது. எப்படி என்றால் நிலமானது, நிலம் எதுக்கு ஒப்பாக சொன்னேன்? அவரது வார்த்தை யேசுவா, அவரே திராட்சை செடி, நாங்கள் கிளைகள். உன் வாழ்க்கை அந்த வார்த்தைக்குள்ளாய் புதைந்து இருக்க வேண்டும். சூரிய நாள்ல சும்மா போய் 2 பாட்டு படிச்சுட்டு வீட்டு போனா சரி வராது. சபை மண்டபத்திலே அது முதல்ல சபையோ என்னமோ யார் அறிவார்? எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். நிலம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாய் இருக்கிறது. விதை விழுந்து சாக வேண்டிய இடம் நிலம். மனுஷன் இந்த வாழ்க்கைக்கு சாக வேண்டிய இடம் அவரது வார்த்தை. யேசுவாவுடனே சிலுவையிலே அறையுண்டேன். இந்த வாழ்க்கைக்கு நான் மரித்து போனேன் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருந்தான். உனக்கு தெரியாத விதமாக நீ கனி கொடுக்க ஆரம்பிப்பாய். அந்த சரியான இடத்திலே உன் வாழ்க்கை புதைக்கப்பட்டிருந்தால் அவருக்குள்ளாக, அவர் வார்த்தைக்குள்ளாக அந்த புதைக்கப்பட்ட விதையை தோண்டி தோண்டி பார்த்து கொண்டிருந்தா கீழே எப்படி அது முளைப்பது? என்ன ஒன்று காணல, அப்படி இப்படி என்று சொல்லி தோண்டி 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 பார்த்து கொண்டிருந்தா எப்படி? நிலம் தானாய் கொடுக்குமா? இரவிலே அவன் தூங்குகிறான், பகலிலே விழித்துக் கொள்கிறான். அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது, கோப்பாகிறது. எப்படி என்றால் நிலமானது முன்பு முளை, பின்பு கதிர், கதிரை நிறைந்த தானியம் தானாய் கொடுக்கும். இது அற்புதம். இது அவருடைய ஒழுங்கு. இன்றைக்கு இதுகள் தொடர்ந்து நடக்கிறபடியாத்தான் நாங்கள் சாப்பிடுற மரக்கறி வகைகள் எத்தனையோ, அல்லது சாப்பிடும் பழங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசம் வித்தியாசமானவை. எப்படி நடக்கிறது? அவை தொடர்ந்து தேவனுடைய வல்லமையினால் அவை முளைத்து முளை வந்து கதிர் வந்து அது கனிகளை கொடுக்கிறது. The power of the kingdom is working every day. Every day. இதைத்தான் யேசுவா அந்த 12ஆம் அதிகாரம் யோகனானிலே ஜான் அதை சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு தடவையாய் நாம் கடந்து போகும் இந்த வாழ்க்கை கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு வாசித்து காத்தினேன்.
யோகனான் 15, 15, 16. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 15ஆம் அதிகாரம் முழுவதுமாக கனி கொடுப்பதை பற்றி. நாங்கள் கிளைகள், அவர் திராட்சை செடி. ஓகே, நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்கலாம். இந்த மரம் நிலத்திலே நிலைத்திருக்கிறது. நாங்கள் யெகோவாவில் நிலைத்திருக்கிறது, அதாவது அவரது வார்த்தையிலே தொடர்ந்து கடமைக்காக வாசிக்கிறது இல்லை, கடமைக்காக கையிலே செய்கிறது இல்லை. அந்த நிலம் தான் அந்த மரத்துக்கு, அந்த விதைக்கு உயிரை கொடுக்கிறது, அதாவது அதை வளர பண்ணுகிறது. உள்ளே இருக்கும் உயிர் வளர பண்ணுகிறது. விதையிலே உயிர். உன் வாழ்க்கை நீ கனி கொடுக்காமல் சாகலாம். ஆனால் யேசுவா சொல்லுகிறார், தனித்திருப்பாய். You will be a lonely person inside. நீ 25 பேரோடு கூட வேலை செய்யலாம், வேலை செய்யும் இடத்துல உன்னை சுற்றி, அல்லது 50 பேரோட. உன் வீட்டிலே சகோதரர்களோட நீ இருக்கலாம், உனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் தனித்திருப்பாய். இந்த வாழ்க்கைக்கு சாகாவிட்டால், அந்த பப்பாசு விதையை போல் சாகாவிட்டால், நிலத்திலே புதைக்கப்பட்டு நீ தனித்திருப்பாய். Lonely. Why? நீ கனி கொடுக்கிறது இல்லை. தேவன் அதுக்காகவே இந்த பூமியிலே நீ பிறக்கும்படி செய்தார். வித்தியாசமான மரங்கள் உண்டு. அந்த வித்தியாசமான மரங்கள் வித்தியாசமான கனிகளை கொடுக்கிறது. அதே மாதிரி வித்தியாசமான தாளந்துகளோடு, வித்தியாசமான திட்டங்களோடு தேவன் கற்பத்திலே உருவாக்கி கொண்டு வந்தால், அதை கண்டுபிடித்து புதைக்கப்பட வேண்டிய நிலமாகிய அவரது வார்த்தையிலே நீ புதைந்திருந்து இந்த வாழ்க்கையை வெறுத்து அவருக்கு பின் சென்றால் தகுந்த வழியிலே கனி கொடுப்பாய். உண்மையாக உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கதான் போட்டிருக்கிறார் அந்த இது, the purpose of life, வாழ்க்கையின் நோக்கம், the reason why we are existing, என்னத்துக்காக நாங்கள் இன்னமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கனி கொடுக்காத மரத்தை பார்த்துட்டு சொன்னார், 3 வருஷம் வந்து பார்த்துட்டு, இது என்னத்துக்கு இடம் எடுக்குது, பண்ணி போடு. எவ்விதமான கனிகளை கொடுக்கிறாய்? சில மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து ஜீவிக்கிறதிலேயும், அல்லது மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களை திருடுவதிலும் ஜீவிக்கிறார்களுடைய ஒளிய மட்டுப்படியால தங்கள் ஜீவியம் அப்படி ஒரு கனியும் இல்லை. பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை. பகைக்கிறவர்களாய், புறங்கூறுகிறவர்களாய், அவதூறு பண்ணுகிறவர்களாய், களவு செய்கிறவர்களாய் அவர்கள் ஜீவியம் அமைகிறது. பட் யேசுவா சொல்லும் ஒரு குறிப்பான காரியம், they will be lonely.
உள்ளான ஒரு வெற்றிடமாக தனிமையிலே காணப்படும் ஜனங்கள் வாலிபர்கள். ஏதோ புருஷனை இழந்தவர்கள் மாதிரி இன்னமுமே திருமணமாகவே இல்லை. அவர்களுமோ அவ்விதமாக காணப்படும். அதை சொல்றதுக்கு முதல் தான் இயேசுவா உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பப்பாசி பழத்தின் விதை நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். செத்ததை ஆகிய மீந்த பலனை கொடுக்கும். அது வளர்ந்து இடது பக்கம் நீங்கள் பார்க்கிறது அநேக கனிகளை, ஒரு விதை மரத்தை கொண்டு வந்து அதிலே அநேக பழங்களை கொண்டு வந்தது. ஒவ்வொரு பழங்களுக்குள்ளும் அந்த காயிலை ஆரம்பித்து நிறைய வலது பக்கமாக வெட்டின அந்த பப்பாசி பழத்திலே அந்த விதைகளை கொண்டு வருகிறது. இது அற்புதம். இதற்காகவே தேவன் சிருஷ்டித்தார். இதுதான் அவருடைய திட்டம். கனி கொடுக்காதவர்கள் தனித்தவர்களாய் ஜீவிப்பார்கள். எல்லாம் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை தனிமை. I remember long 25-30 years ago preaching on தனிமை. I don't know what I said there. அது 30 வருஷங்களுக்கு முன்பு. கேட்காததால் இங்கே யாராவது எடுத்து கேட்டு பாருங்க. தனிமை. இந்த வாழ்க்கைக்கு சாகாதவர்கள் கனி கொடுக்க முடியாது, ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. அவர்கள் மற்றவர்களோடு ஐக்கியப்பட மாட்டார்கள். அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுக்கு இருக்காது. ஆசீர்வாதம் தேவையான ஜனங்கள் நிறைய இருக்கிறார்கள். தேவஜனத்துக்குள்ளும் புறஜாதியாரிலும் நீ ஆசீர்வாதமாய் கனி கொடுக்கும்படிக்கு உன்னை ஏற்படுத்தினார். மரங்கள் நாங்கள் சாப்பிடும் அந்த பழங்களோ எதுவோ மரக்கறி வயலோ எல்லாமே கனி கொடுக்கிறபடியால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எல்லாமே மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. கனி கொடுக்கும் ஜீவன் மிக முக்கியம். That's why he said, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். தம்முடைய வாழ்க்கையை அவர் விதைத்தார். தேவ சித்தம் செய்யும்படிக்கு அநேகம் தேவ பிள்ளைகள் குடும்பத்திலே இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே மகனை விதைத்தார். ஒரே ஒரு விதை வைத்திருந்தார். லட்சக்கணக்கான பிள்ளைகள் அவர் குடும்பத்திலே வரும்படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை விசுவாசத்தை கீழ்ப்படிந்து அவரை பின்செல்லுகிறவன் எவனோ, அவருக்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவன் நித்தியத்துக்குமாய அழிந்து போகாமல் அந்த இரண்டாவது மரணத்தை ருசிக்காமல் நித்திய வாழ்வு ராஜ்யத்தின் வாழ்வை அடையும்படிக்கு அவரது மகனை கொடுத்து எவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு வெளிப்பட்டது. அவருடைய இருதயத்தின் வேதனை
அதை கண்டு அவர் திருப்தி ஆகுவாராம். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த மாலை நேரத்திலே அடிக்கப்பட்டு அந்த நிலைகளிலே பூசப்பட்டதனால் நான் அதை கண்டு கடந்து போவேன் என்று சொன்னார். அந்த காரியமே இங்கே நடக்கிறது. எய்த்திலே ஆரம்பித்த அவர்களுக்கு நிழலாக அவர்கள் அந்த மாலையிலே பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து அதை நிலையிலே பூசினார்கள். எல்லாமே தேவனுடைய திட்டம். யேசுவாவின் டாடியின் திட்டம் யெகோவா. அதுவே அவரது பெயர். இருபத்தி 5வது வசனம் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ப பண்ணி இருக்கு. பட் அவர் தொடர்ந்து பேசினார். நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகியில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன் இந்த மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்னதுக்கு இதுவும் வருது. அதை சொல்லும்படியாக மிக ஆழமாக உணர்த்தப்பட்டு it was very early. இந்த வாழ்க்கையை நேசிக்கிறவன், இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளுகிறவன் அல்லது இந்த வாழ்க்கையினால் பிடிபட்டவர்கள் பொருளாலோ பணத்தாலோ அல்லது ஒரு மனுஷனால் ஒரு மனுஷியால் எதனாலேயும் இந்த வாழ்க்கையிலே பிடிபட்டவர்கள் அல்லது இந்த வாழ்க்கையை நேசிக்கிறவர்கள் அதை இழந்து போவான். ராஜ்யத்துக்காக உபயோகிக்காமல் தன் விருப்பப்படி ஜீவிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தன் வாழ்க்கையை இழந்து போவான். You lose. It's going to be like ஷோகேஸ்ல வச்ச அந்த பப்பாசி விதை மாதிரி. I wish I could. கடையில இருந்த இந்த பக்கத்தில் இருக்க விதைகளை கொண்டு போய் அதை இன்னும் ஒரு ஷோகேஸ்ல அது வைத்தால் ஏதாவது ஆசீர்வாதம் எது? அது போக வேண்டிய இடத்துக்கு போக வேணும். ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு வித்தியாசமான மரங்கள் அது உயர்ந்த தேவனாலே அது மட்டும் வளரத்தக்கதாக அவர்கள் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் அது புதைந்து சாக வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. நீயும் நானும் இந்த வாழ்க்கைக்கு சத்து அவரது நிலமாகிய அற்புத அவரது வார்த்தைகளுக்குள்ளாக புதைக்கப்படாவிட்டால் உண்மையை சொல்லுகிறேன் கேள், உன் வாழ்க்கை தனித்திருக்கும். நீ பிறந்தது வீண், ஒன்றுமே ஆகாமல் கனி கூடாத ஒரு மரமாக இருந்து எவருக்கும் ஆசீர்வாதமாய் இல்லாமல் இந்த பூமியை விட்டு விலக வேண்டி இருக்கும். நீ இந்த வாழ்க்கையை இழந்தது மட்டுமல்ல, நீ ஒன்றும் கொண்டு வந்ததும் அல்ல, நீ ஒன்றும் கொண்டு போனதும் அல்ல, நீ ராஜ்யத்துக்குள்ளும் பிரவேசிக்க மாட்டாய் என்பதை அறிந்து கொள். இங்கே அவர் கூலியம் செய்யாமல், இங்கே அவருக்கு பின் செல்லாமல், இங்கே சுருசித்த நோக்கம் நிறைவேற்றாமல் அவருடைய நித்திய வாழ்வு உனக்கு எதுக்கு? You can be a very good Christian and die zero. Think about it. நான் சொல்வதை ஆராய்ந்து பார்.
இன்னும் எத்தனை நாள் அல்லது எத்தனை வருஷம் போக போகிறது? என்னடா இது? எவ்வளவு பசல போட்டாலும் பூக்குதே இல்லை. தோட்டக்காரனுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். மருந்தடிக்கிறான், அப்படி செய்கிறான், இப்படி செய்த எல்லாம் பசல போட்டோம். எத்தனை கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட சிறுவர்கள், தாய்மார்கள், தாப்பன்மார்கள், வாலிபர்கள் இருக்கிறார்கள் உட்கார்ந்து கொண்டு 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம். அதுக்கு பிறகு பே உண்டு வந்து எடுத்து கொண்டு போகிறது. ஒரு கொக்கட்டி சோலைக்கு அல்லது புன்னை சோலைக்கு அல்லது களுவாஞ்சிக்குடி. கேட்பாங்க என்னிடத்தில், பிரதர் என்னண்டு இவங்க வார்த்தை கேட்டவங்க என்னண்டு கேட்டதா? இவ்வளவு வருஷமும் படித்தார்கள். ஒரு தகப்பன் கண்ணீரோடு என்னிடத்திற்கு எவ்வளவாய் கண்டித்து வார்த்தையை கொடுத்தீங்க. எல்லா பிள்ளைகளும் ஒரே போக்குள்ள அப்படியே போயிட்டது. Some love this world. அல்லது பலர் இந்த வாழ்க்கையை நேசிக்கிறார்கள். இந்த வாழ்க்கையின் தற்காலிக சிற்றின்பங்களை, இந்த வாழ்க்கை போக்கை மற்றவர்கள் பிடிபட்டார்கள். சபையும் எனக்கு தேவையில்லை, மேய்ப்பனும் எனக்கு தேவையில்லை, சகோதர சகோதரிகளும் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, தேவனும் தேவையில்லை, மெசியாவும் தேவையில்லை. இன்று வரை நடக்கிறது. இந்த வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுவான். எதுக்கு வருது? மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுக்குதான் வருது. ஒரு கிறிஸ்தவ சபை எனப்பட்ட ஒரு கூட்டத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறது. அதையா சொல்றேன். நீங்க அவர் நாட்கள் ஊழியத்திலே 2 தடவை சொல்லி இருக்குது சபையை பற்றி. 2 வசனம். கிறிஸ்தவன் பேரை அவருக்கு எந்த இடத்திலும் உச்சரிக்கவில்லை. நிலத்திலே விழுந்து அந்த விதை புதைக்கப்பட்டு அந்த வேர் வாரதை இப்பொழுது கண்டீர்கள். வெளியிலே மேலாக கிடக்கிற விதைகள், ஷோகேஸில் இருக்கிற விதைகள், பேக்கெட்ஸில் இருக்கிற விதைகள் எல்லாம் அழிக்கப்படும். He doesn't want you in a packet. உங்களுக்கு விளங்கும்படியாய் சொல்லுகிறேன். தன் வாழ்க்கையை பாதுகாக்கிறவன் இப்படித்தான் பாக்கெட்டுக்குள்ளாக இருப்பான். அதை இழந்து போவான். எதை? அதுக்குள் இருக்கும் வல்லமையை.
முடியும் நேரத்திலே அவர் படுக்கையிலே திரும்பி பார்க்கும் நேரம் என் வாழ்க்கையை வீடாக்கினேன். அதை பாதுகாத்து பிடித்து என் கையினாலே கனி கொடுக்காமல் போனேன். அறுவடையும் முடிந்தது. நாமும் ரட்சிக்கப்படவில்லை. Are you a blessing for others? நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாயா? உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தெரியாது. அந்த பிரச்சனைகள் தான் உன்னை சாக வைக்கும். உனக்குள்ளாக இருக்கிற அந்த வல்லமை, உனக்குள்ளாக போடப்பட்ட அந்த அற்புதம், அந்த விதையை விட்டு வெளியே வர அந்த நெருக்கங்கள் தான் உன்னை சாக வைக்கும். அவரது வார்த்தைக்குள்ளாக நீ கனி கொடுக்கும்படிக்கு மற்றவர்களுக்கு நீ இன்னும் அநேக கனிகள் கொடுக்கும்படிக்கு நீ சுத்தம் பண்ணப்படுவாய். அது வேறு உத்தரவுமாயிருக்கும். இதுதான் தேவர ராஜ்யத்தின் வாழ்க்கையின் பாதை. இந்த தற்காலிக வாழ்க்கையை நேசிக்கிற எவனும் எவளும் இந்த வாழ்க்கையை நீ இழந்து போவாய். ஃபுல் ஸ்டாப். தேவன் சொன்னார். அந்த வார்த்தையை இயேசுவுடன் கொடுத்து அனுப்பினார். ஆரம்பத்திலே சொன்னார், உண்மையாக உண்மையாக உனக்கு சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கையை நீ விரும்பினால் அதை இழப்பாய், ஏமாந்து போவாய். ஏற்கனவே ஒரு நாள் சொன்ன ஞாபகம், இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு ஓடி போய் உன் விருப்பம் செய்ய எபேசியர் 2ஆம் அதிகாரம் அந்த வாழ்க்கையில இறங்கி, அவன் என்னை காத்துக்கொள்வான், அவன் என்னை நல்லா வைத்திருப்பான், என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறும் என்று போய் எத்தனை பேர் நான் அறிய எனக்கு தெரியாது. லண்டன்ல நடந்த மாதிரி, பிரான்ஸ் தேசத்தில் நடந்த மாதிரி இவர்கள் நினையாத நேரம், எதிர்பார்க்காத நேரம், இப்படியாய் நடக்குமா என்று கனவிலும் கூட நினையாத நேரம் அவர்கள் வாழ்க்கை எடுபட்டு போகும். யாரை விரும்பினார்களோ அவர்கள், எப்படிப்பட்டவர்கள், என்ன விதமான ஒரு விதை, எந்த பயங்கரம் அவர்களுக்கு உள்ளே இருந்தது என்று அறியாமல் உன் வாழ்க்கையை கொண்டு போய் அங்கே விதைச்சபடியால் அதை எழுந்து போவாய். இதுக்குத்தான் இயேசுவா சொன்னார், உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பப்பாசி மரத்தின் பழத்தின் விதையானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் அநேக கனிகளை கொடுக்கும். உண்மையாக உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த விதைதான் உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை. நாங்கள் அற்புதத்திலே உருவானோம், கற்பத்திலே அதப்போ விசித்திரமாக உருவாக்கப்பட்டேன். எவரும் காணாத நேரத்திலே உருவேற்படாத என் கருவை உமது கண்கள் கண்டது. கனி கொடுக்க நீ அழைக்கப்பட்டாய்.
கைகூடும் என்றதை இந்த இடத்திலே மற்ற இடங்களில் நாங்கள் வாசித்தது போல மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் சென்ற பாதையும் அதே பாதைதான். தம் வாழ்க்கையை அவர் டாடியின் கையில் ஒப்பு கொடுத்தார். I will come to that. ஆதாம் தன்னை ஒப்பு கொடுத்தான் பேயின் கரத்திலே. ஆனால் எந்த வேளையிலும் பேய் அவரை சோதிக்க வந்த நேரம் குறிப்பாக அந்த 40 நாள் எழுதப்பட்டு இருக்கிறது. வனாந்தரத்திலே அவர் ஒத்து போகவில்லை. தேவாலயத்திலே இருந்த கடவுளின் ஊழியக்காரர்கள் எனப்பட்ட பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள், வேதத்தை படித்தவர்கள் அவர்களோடு ஒத்து போகவில்லை. ஒரு தடவை அவரது அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டு அவரை பிடிச்சு கொண்டு போய் அவரை ஒரு ராஜாவாக்க ஜனங்கள் ஆயத்தம் பண்ணினார்கள். அவர் அதை அறிந்து அந்த சூழ்நிலையை விட்டு விலகி போனார். இந்த வாழ்க்கைக்காக மரித்தவராய் அவர் அப்படி செய்யாமல் எங்களை சொல்லுவாரா, எனக்கு பின்னால வர விரும்புகிறாயா, உன்னை நீ வறுக்க வேணும். Deny yourself. உன்னை நீ வறுப்பதென்றால் இந்த வாழ்க்கை நீ நேசிக்க முடியாது. சபை கண்கள் திறக்கப்படாதவர்கள், மெய்யான ஒரே தேவனை தொழுது கொள்ளாதவர்கள், யூதர்களாய் இருக்கலாம், கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், எந்த ஜாதியாயும் இருக்கலாம், அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தொழுது கொள்ளுகிற அந்த யாரோ அவர்தான் தேவன், அல்லது முண்டங்களை வணங்குகிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்களை யேசுவா சீஷர்களோடு பேசுகிறார், துன்புறுத்தி கொலை செய்யும் பொழுது தாங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று நினைக்கும் காலம் வரும். யேசுவாவின் நேரத்திலேயே வந்தது. தேவனிடமிருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை கொல்ல பார்க்கிறீர்கள். பார்த்தீங்களா? ஏனென்று சொன்னார். ஏன் அப்படி அவர்கள் நினைப்பார்கள்? அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் தகப்பன் பேய். யேசுவா சொன்னார், அவர்கள் என்னையும் என்னை அனுப்பிய டாடியையும் அறியாதபடியினாலே இப்படி நடக்கும். ஜான் 16:1-3 வரை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். முன்னதாக உலகம் உங்களை எதிர்த்தால் ஆச்சரியப்பட வேண்டாம். உங்களை எதிர்க்கிறதுக்கு முதல் அது என்னை எதிர்த்தது. என்னை ஏற்றுக்கொண்டால் வார்த்தை உங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். அவரே வார்த்தை, அவரே தோரா, அவரே உண்மை, அவரே வழி, அவரே நித்திய வாழ்வு. இந்த உலகத்தில் தன் வாழ்க்கையை வெறுக்கிறவனோ அவன் இந்த தற்காலிக வாழ்க்கையை
தேவனுக்காய் பயன்படுத்தி கனி கொடுக்கிறவனாய் இருந்து நித்திய வாழ்வையும் ராஜ்யத்தின் வாழ்வையும் பெற்றுக் கொள்ளுவான். அதுக்குள்ளே அதுதான் 25வது வசனம் அது சொன்னது. Nobody can bypass death to this life in order that may bring forth fruit. இந்த வாழ்க்கையிலே கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டபடியால் ஒவ்வொருவரையும் இதுதான் பிரின்சிபிள். You can be Christian வெளியரங்கமாக ஆக்கின்ற பேர் அல்லது நீ எந்த விதமான ஒரு மதத்திலே இருந்தாலும் உன் வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு நீ சற்றிருந்தால் அநேக கனிகளை நீ கொடுப்பாய். கனி கொடுக்கும் வாழ்க்கை மரணத்திலே ஆரம்பிக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு செத்த அதுதான் தொடக்கம். ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினான் அவன் தன்னைத்தானே பொறுத்து இந்த வாழ்க்கையை பொறுத்து சித்திரவதை செய்யப்படும் மரத்தை எடுத்துக்கொண்டு அதாவது மரணத்துக்கு தன்னை ஒப்புவித்து சில கொண்டு போறவன் மரணத்துக்கு ஒப்புவித்த வழியாத்தானே அவன் கொண்டு போறான். அங்க கொண்டு போய் அறைய போறாங்க. They can't turn back. உலகெங்கும் இருக்கிற யுத்தத்தில் ஈடுபடும் ராணுவர்கள் போர் வீரர்கள் அவர்கள் போய் தங்கள் ஃபார்மை சைன் பண்ற நேரத்தில் எதுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள்? மரணத்துக்கு. அந்த அரசாங்கம் the government they don't promise we promise your life. உங்கள் ஜீவனை பாதுகாக்க நாங்கள் உடன்படிக்கை பண்ணுகிறோம். No. See? I said, okay, I'll sign. எத்தனையோ ஆபரேஷன்ஸ் மேஜர் ஆபரேஷன்ஸ் சர்ஜரி அதுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவார்கள். இது எதுவும் நடக்கலாம். அது ஃபில்அப் பண்ணா தானே அது கூட போவ. Yeshua சொல்ற, you want to come behind me? Deny yourself. சித்திரவதை செய்யப்படும் அந்த மரத்தை எடுத்துக்கொள். What is that? Surrendering to a life of nothingness, death. மரணத்துக்கு ஒப்புவிக்க சம்மதிக்கிறேன். இப்படியான மிக வாழ்க்கைக்கு முக்கியமான காரியங்களுக்கு அவர் சொன்னது எல்லாமே முக்கியம். ஆனால் இதை தப்ப விடாமல் வாழ்க்கை முற்றிலும் தேவனுடைய திட்டத்தில் நிறைவேறும் என்று இருக்கிறார்கள். வேணும் என்று இந்த பிரின்சிபல் அடிப்படை அஸ்திவாரம். ஓகே, அது உயர்ந்த தேவனாலே இழுக்கப்பட்டாய்.
முந்து பேய்களை வணங்கினாய், முண்டங்களை செவித்தாய். அவர் எடுத்துக்கொண்டு வந்தார். ஒரு நாள் ஒருவேளை உன் தேசத்தை விட்டு அல்லது உன்னுடைய பட்டணத்தை விட்டு ஊரை விட்டு எல்லாரையும் விட்டு பிரிச்சு ஏதோ சூழ்நிலைகளை மாற்றி ஒரு படமாக உனக்கு இதை காண்பிக்க கூடுமானால் நீ அதை பார்த்த முன்பு நடந்த காரியங்கள், முன்பு ஜீவித்த நாட்கள் ஒரு சினிமாவை போல உனக்கு காண்பித்தால், ஏனென்று கேட்டால் இதை மனதிலே கற்பனை செய்து உட்கார்ந்து இருந்து அதிகமாக நாங்க பார்க்கறது இல்லை. டேவிட் பாவத்திலே விழுந்ததும் நாத்தான் போய் தேவன் உன் பாவத்தை மன்னித்தார், அவன் மறந்திருப்பபடியால் உன்னை சிறு வயதிலே தாப்பனின் ஆடுகளை மேய்க்கும் பொழுது நான் உன்னை பிரித்தெடுத்தேன் அல்லவா? அவன் வாலிப வயதாய் இருக்கும் பொழுது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அவரது திட்டம் ஒரு நாள் வந்தது. வீட்டில் இருந்து அழைப்பு வருகிறது, சீக்கிரமாய் வா. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து நிற்கிறார். தேவனுடைய திட்டம் தொடங்குகிறது. ஏற்கனவே அவருக்கு எல்லாவற்றையும் அறிந்திருந்து அந்த சூழ்நிலை நேரத்திலே ஏன் இதை சொல்லுகிறேன்? This is what happened to you and me. எங்கே இருந்தான்? எங்கே இருக்கிறான்? காட்டுக்குள்ளே தாப்பனின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன் சடதியாய் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு எண்ணெய் ஊற்றப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு ராஜாவின் வீட்டிலே அவனுக்கு இடம் கிடைக்கிறது. அவன் அதை விரும்பவில்லை. அந்த சூழலை மாற்றி தேவன் அங்கே கொண்டு போனார் இல்லையா? இப்பொழுது ராஜ்யத்தின் ட்ரைனிங் அவனுக்கு தொடங்குகிறது. ஏற்கனவே தொடங்கியாச்சு. தேவன் பார்த்து கொண்டே இருந்தார், எப்படியாக இவன் உண்மையா இந்த ஆடுகளை மேய்ப்பானாண்டு. அதை வந்து சொன்னார், நாத்தான் உன்னை ஆடுகளை மேய்க்கிற நேரம் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் இல்லையா? நீ ஏன் எனக்கு இதை செய்தாய்? அவனுடைய பாடலிலும் அவன் இணைத்த அந்த இசையிலும் அந்த பேய் சவுல் ராஜாவுக்கு முன்பாக, டேவிடுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. What was happening? God was training. He was training David. David கனி கொடுத்தான் அங்கே வாலிபனாக. அங்கே தொடங்கியது. ஆடுகளை பார்க்கும் நேரத்திலே கனி கொடுத்தான் தகப்பனுக்கு. இப்பொழுது தேவனுடைய எண்ணெய் பூசினதுக்கு பிறகு அவரது பிரசன்னம் பிரச்சனையிலே, பிசாசின் பிரச்சனையிலே ஆகப்பட்ட சவுல் ராஜாக்கு ஆசீர்வாதமாக கனி கொடுக்கிறவனாக வீட்டை இருந்தான். தேவன் தமக்கென்று ஒரு ஜனத்தை பிரித்தெடுத்து அவர்களை நேசித்தபடியால் அவர்களை மேய்க்க
தம்முடைய இருதயத்துக்கு ஒப்பான ஒரு மனுஷனை அவன் சிறு வயதில் இருந்து பார்த்து உருவாக்கி அவனை கனி கொடுக்கிறவனாக மாற்றி அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அது லேசான பாதை அல்ல. அது என்ன செய்தாலும் இப்பொழுது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே உண்மையாயிரு. யார் கண்டாலோ, யார் காணாமல் விட்டாலோ, யார் அதை மெச்சினாலோ, அதை பாராட்டினாலோ, யார் குற்றம் சாட்டினாலோ, நீ உண்மையாய் செய்து கொண்டிரு. Do it faithfully. நீ அநேக கனிகள் கொடுக்க அவர் உன்னை உயர்த்துவார். கனி கொடுக்கவே அழைக்கப்பட்டாய். இந்த வாழ்க்கைக்கு சாகாமல் கனி கொடுக்க முடியாது. அந்த பப்பாசியின் விதை விழுந்து முளைக்காமல், அது சாகாமல் கனி கொடுக்க முடியாது. இதுதான் வாழ்க்கையின் பாதை. இந்த கொரோனாவின் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் தாங்கள் பிறந்த நோக்கம் தெரியாமல் பூமியை விட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளிலும் என்ன செய்ய போறாய்? இந்த வாழ்க்கையின் அஸ்திபாரமான உண்மை, அடிப்படை உண்மையை யேசுவா உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தையை தியானம் பண்ணி செயலிலே இறங்குவாயா? உண்மையை கேட்கிறது மட்டுமல்ல, உண்மையை செய்ய வேண்டும். Now we are not called to hear the truth, but do the truth. Do. நாங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நேரம் we are doing the Torah. We are doing the way. We are doing Yeshua. We are doing the truth. அதை செய்கிறோம். அந்த விதை மண்ணுக்கு கீழே சாகாமல் அது தனித்திருக்கும். அது தனித்திருக்கும். தேவ திட்டம் நிறைவேறாமல் தனித்திருக்கும். என்ன உண்மை? இன்றைக்கு நீ போய் அந்த கடையில் அந்த விதைகள் உள்ள அந்த பேக்கெட்ஸ் உனக்கு ஏது தேவையோ, தக்காளியோ, கத்தரியோ, வெண்டியோ, வெண்டி வந்து உன் ஷோகேஸில் வைக்கலாம். அல்லது கவலையினமாக நேரம் இல்லாமல் அதை ஒரு இடத்திலே வைத்து மறந்து போனாய் என்று வைப்போம். ஒரு தடவை நீ வீடை துப்புரவாக எப்பயும் நான் வேண்டி வந்த இந்த விதைகள் பேக்கெட் அப்படியே இருக்குது. ஒரு வருஷம் ஆகிவிட்டது. ஒரு வருஷம் அல்ல, 5 ஆகட்டும் 10 ஆகட்டும், தேவனுடைய வல்லமை அந்த விதையில இருந்து புறப்படாது. இப்ப விளங்குத? வல்லமை அற்ற ஒரு ஜீவியம். கிழமைதோறும் சூரிய நாளிலே கிறிஸ்தவ மண்டபத்துக்கு கண்டு போய் அங்கே பூசை கண்டார்கள் அல்லது ஆராதனையிலே பங்கு பெற்றார்கள். இன்று வரை இப்பொழுது என்ன நடந்தது? மண்டபமும் இல்லை, ஆராதனையும் இல்லை, பாடலும் இல்லை, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இல்லை, உயிர்த்த ஞாயிறு கொண்டாட்டம் இல்லை, வருஷமும் இல்லை, ஒன்றுமே இல்லை.
உணர்வாயா? எஜமான் உன் இருதயத்தை திறந்தாலுடைய நோ. ஜனவரி மாதத்திலே எதையாவது ஒரு விதை, வெண்டியோ கத்தரியோ தக்காளியோ, அதை நாட்டி 10 மாதங்கள் முடியும் மட்டும் ஒன்றுமே முளைக்காமல் ஒன்றுமே கனி இல்லாமல் இருந்தால் அது விருப்பமாயிருக்குமா? கடையிலே அந்த விதைகளை விற்கிறவர்கள் எனக்கு வாரது சொல்றீர்கள், தேவனுடைய அற்புதத்தை ரக்கிலே வச்சிருக்கிறார்கள். டடியும் மகனுமாய் திட்டமிட்டு விதைகளை ஏற்படுத்தி மரங்களை கொண்டு வந்து, மரங்களிலே கனிகளை கொண்டு வந்து கனிகளுக்குள்ளாக மறுபடியும் நிறைய விதைகளை போட்டு அற்புதம் அற்புதம் அற்புதம். விதை தரும் மரங்கள் இந்த வாழ்க்கையை இழந்து கனி கொடுக்கும் வாழ்க்கைக்குள்ளாக நுழையலாம், அல்லது இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொண்டு எந்த கனியும் கொடாமல், எவருக்கும் ஆசீர்வாதமாயிராமல், தேவ திட்டம் நிறைவேறாமல் சாகலாம். கேட்ட வார்த்தைகளை சிந்தித்து பார். நீ செயல்படும் வரை ஒன்றுமே ஆகாது. காப்பியில் எழுதலாம், என்னவும் செய்யலாம். சகையு கனி கொடுக்க ஆரம்பித்தது யேசுவா மூலமாக கண்கள் திறக்கப்பட்டு, அவன் ஏற்கனவே தகாத விதமாய் எடுத்திருந்த பொருட்களையும் பணத்தையும் திருப்பி கொடுக்கும் நேரம் அது சமமாக கொடுக்கவில்லை, 4 மடங்காக. ஒவ்வொரு தடவையும் நான் எதை ஆயத்தம் பண்ணி வந்து அங்காலே முடித்து மற்றதுக்கு போகலாம் அப்படி இப்படி சொன்னாலும் சில இடங்கள்ல ஸ்லோ டவுன் பண்ணி விட்டுருவார். அங்கேயும் இங்கேயும் சில காரியங்கள் உறுதியா சொல்ல வேண்டி இருக்குது. ஆனால் அதை கேட்டுத்தான் வருவேன். Not my will, but yours be done. Yours be done. அது உயர்ந்த தேவனும்
சர்வத்துக்கும் சொந்தக்காரரும் வானத்துக்கும் பூமிக்கும் எஜமானும் யேசுவா மஷியாவின் தேவனும் எங்கள் தேவனும் அவருடைய தாப்பனும் டாடியும் எங்கள் டாடி. உம்முடைய பேர் பரிசுத்தப்படுவதாக எல்லாரும் அறியட்டும். எத்தனையோ நூற்றாண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்ட உமது பெயரை வெளிப்படுத்தும். உம்முடைய ராஜ்யம், உம்முடைய அநாதி திட்டம், பூமிக்கு ராஜ்யம் வர வேண்டும் என்று திட்டமிட்ட அந்த காரியம் நிறைவேறட்டும். இறங்கட்டும் உமது ராஜ்யம். பரலோகத்திலே உம்மை விட வேறு ஒரு தேவன் இல்லை. நீ சகல ராஜ்யங்களையும் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை ராஜாக்களும் அரசாங்கங்களும் அறியட்டும், தேசங்கள் அறியட்டும். உடைய சட்டம் பரலோகத்திலே வார மண்டலங்கள் செய்யப்படுவதில்லை, புவியிலேயும் செய்யப்படட்டும். இலங்கையிலே சத்தம் நிறைவேறட்டும். எல்லா தேசங்களிலும், பிரான்ஸ்ல நிறைவேறட்டும், இலங்கையிலே நிறைவேறட்டும். எங்களுக்கு தேவையான உடைமை இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்தேன், தொடர்ந்து கொடுத்தருளும். எங்களுக்கு குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சோதனைகளுக்கு உட்பட விடாதே, பிசாசில் இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வலிமையும் வல்லமையும் என்றென்னைக்கும் உம்முடையது. Yavreka, Yahweh, Vesmereka, Yair, Yahweh, Parafeleka, Veuneka, Isa, Yahweh, Parafeleka, Vaismeka, Sharu. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு தயவாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகளையும் கலைத்து பிடிப்பதாக. அவர் கேட்பதெல்லாம் என்ன? என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவர் ஒருவர் அன்பு கூறுங்கள், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை உபத்திரப்படுத்தி
உங்களை நிந்தித்து பொல்லாத வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமாய் சொல்கிறவர்கள் சந்தோஷப்படுங்கள். வானத்திலே உங்களது பலன் மிகுதியாய் இருக்கும். அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள், பரிந்து பேசுங்கள். அப்பொழுது உங்கள் டேடிக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நம்பிக்கை இல்லாதவர்களாய், பலர் கிறிஸ்து இல்லாதவர்களாய், தேவனற்றவர்களாய் ஜீவிக்கும் நேரம் உனக்கும் எனக்கும் இது வெளிச்சத்திற்கு கொடுத்திருக்கு. டாடி தொடர்ந்து மது வார்த்தை எங்களை போஷித்தரணும். உமக்கு பிரியமான வாழ்க்கை நடக்க செய்யும். அடுத்த முறையும் நாங்கள் சந்திக்கும் வரையும் உமக்கு சித்தமானபடி எங்களை வழிநடத்தும். உடைய சித்தம் நிறைவேறட்டும். மௌனமாயிராதே. உம்மை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை என்பதை தேசங்கள் அறியட்டும். நேபுகத்நேசர் அறிந்த மாதிரி தானியேலின் தேவனே மெய்யான தேவன் அவர் ஒருவரே என்று ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், தட்டுமாறும் தேசங்கள் எல்லாவற்றிலும் உண்மை அறியட்டும். இலங்கை அறியட்டும். Thank you. God willing, we'll see you tomorrow. தாழ்மையிலும் உண்மையிலும் நடந்து கொள்ளும். உண்மை